ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னுடைய மண்டே நைட் ரொட்டீன் தான். நைட் ஒரு 7 மணிக்கு போல் ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா முதல்ல துணி வாஷிங் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இப்போல்லாம் மத்தியான நேரத்தில் துவைக்க முடியல, செம்ம வெயிலாக இருக்குது. அதனால் நைட் டைம் தான் என்னுடைய துணியெல்லாம் வாஷிங்க்கு போடுறது. நான் எப்போவுமே காலையில் சீக்கிரமாக எடுத்துக்கலாம் காஞ்ச உடனே. இங்கே அம்மாவுடைய கிச்சன் பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அங்கே தான் வாஷிங் மிஷின் எல்லாமே ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கோம். காலையில் பார்த்திங்கன்னா துணி எடுத்துகிட்டு வந்து வாஷிங் மிஷின் மேலே வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். இப்போ வாஷிங் மிஷின்குள்ளே இருக்கிற எல்லா துணியும் எடுத்து போட்டுட்டு நான் எப்படி வாஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், எல்லாமே ஒயிட் கிளாத்ஸ் எதாவது இருந்தால் அது மட்டும் செப்ரேட்டாக வாஷ் பண்ணிக்குவேன். கலர்ஸ் எல்லாமே ஒரு டைம் வாஷ் பண்ணிப்பேன். அப்படி தான் நான் எப்போவுமே டெய்லி ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா சுகர் லெவல் ஜாஸ்தியானதுனால அம்மா ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. சரி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிகிட்ருக்கேன். ரைஸ் ஆல்ரெடி வடித்து எடுத்துட்டேன். இந்த ஜல்லடை மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி மாதிரி இருக்கும் இல்லையா, அப்பளம் வடகம் அந்த மாதிரி எடுக்கிறது. இது பார்த்திங்கன்னா ஹேண்டில் உடஞ்சிருச்சு. சரி இது சாதம் வடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி இதுவே எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. அன்றைக்கி தான் நான் யூஸ் பண்ணேன். பார்த்தா ரைஸ் எதுவுமே வெளியே வரல, தண்ணி மட்டும் வடிஞ்சு எடுத்துருச்சு நல்லாமே. கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மறுபடியும் ரைஸ் வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். துணி வாஷிங் போட முன்னாடியே பார்த்திங்கன்னா பருப்பு வேக போட்டுட்டேன். இன்றைக்கி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி துவரம் பருப்பு, தக்காளி, எண்ணெய், மஞ்சத்தூள் இதெல்லாமே வேக வச்சு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டவ்வு. தேவையான வெங்காயம், இந்த மிளகா கிள்ளி போட்ட சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 வெங்காயம் நல்லா எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஆனியன் பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். அம்மாவுடைய கத்தி பார்த்திங்கன்னா செம்ம ஷார்ப்பாக இருக்கும். அவங்களுடைய ஃபேவரட் கத்தி இது. எப்போவுமே ஷார்ப் பண்ணி வச்சுருப்பாங்க. கொஞ்சம் ஏமாந்தா அப்படின்னு சொன்னேன்னா கை கட் ஆகிடும். ஆல்ரெடி நான் கொஞ்சம் ஏமாந்துட்டேன். ஆல்ரெடி என்னுடைய ஃபிங்கர் பார்த்திங்கன்னா மார்க் வாங்கிடுச்சு. அதனால் மெதுவாக கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த பூண்டு உரிக்கும் போது எனக்கு ஒரு ஸ்டோரி தான் ஞாபகம் வருது. நான் காலேஜ் டேஸ் படிக்கும் போது அம்மா பூண்டெல்லாம் உரிச்சு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்போது அம்மாவுக்கு சொல்லுவேன், என் நெயில்ஸ் எல்லாம் கட் ஆகிடும், பூண்டெல்லாம் உரிச்சா நான் உரிக்க மாட்டேன் போ அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு ஒரு மாதிரி நெக்லெக்ட் பண்ணிவிடுவேன். ஆனால் இப்போது நம்ம தலையெழுத்து பார்த்திங்கன்னா அந்த பூண்டை உரிக்கிற சுச்சுவேஷன் நம்மளுக்கே வந்துருச்சு. இதுதான் சொல்லும் டைம் நம்மளுக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். எனக்கு இந்த பூண்டு உரிக்க பிடிக்காது. என் நெயில்ஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுடும். அன்றைக்கி நெகை வளர்க்குறது விட்டது தான். மறுபடியும் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வளர்த்துட்ருக்கேன். எனக்கு நெகை வளர்க்குற ஆசையே போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு இரிட்டேட் ஆகிடுச்சு எனக்கு நெகை வளர்க்குறதுல. இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நெயில் பாலிஷ் போடுறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லை. அந்த மாதிரி ரொட்டீன் போயிட்டே இருக்குது. ஒரு அம்மாவாக ரொட்டீன் ஓடிக்கிட்டே இருக்குது. வெங்காயம் எல்லாம் பார்த்திங்கன்னா நீல வாக்கில் நல்லா கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் ஒரு 4லேருந்து 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட் கொடுக்குறதே வெங்காயம், பூண்டு தான். பூண்டு பார்த்திங்கன்னா இடித்து எடுத்துக்க போகிறேன். உரிக்கலை, நான் தோல் ஒன்றும் பாதியமாக உரித்து எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இது நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கிட்டோன்னா குழம்புக்கு தாளிக்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மா எல்லா ஐட்டமும் எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல. அம்மா கிட்டே கேட்டு தான் ஒரு பொருளையும் கேட்டு எடுத்துகிட்டு செஞ்சிட்ருக்கேன். காஞ்ச மிளகா ஒரு 4 கிட்ட எடுத்திருக்கேன் நான். 4லேருந்து 5. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, பருப்பு, தக்காளி எல்லாமே வேக வச்சு எடுத்திருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. கரண்டிலே நான் நல்லா மசிச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ வானலில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு, சீரகம், அப்புறமா கட் பண்ணி வச்ச வெங்காயம் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். கூடவே இடித்து வச்ச பூண்டு, கருவேப்பிலை பார்த்திங்கன்னா மரத்துலேருந்து நானே பறிச்சிட்டு வந்து அம்மா கொடுத்தேன். காஞ்ச மிளகா தேவையான அளவு எடுத்துக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதுக்கு
நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருக்கு டெய்லி நைட் பார்த்திங்கன்னா ராகி களி செஞ்சு தான் ஆகணும். அதனால் வடித்து வச்ச கஞ்சி இருந்தது இல்லையா, அதில் வச்சே களி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியை ஊற்றி எடுத்துட்டேன். மீன்வைல் பார்த்திங்கன்னா சைடில் கிச்சன் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சின்ன சின்ன க்ளீனிங் எல்லாம் இருக்கும் இல்லையா கிச்சனில், எதனா பண்ணால் அது க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் அப்புறமா பெருங்காயத்தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். எத்தனை பேருக்கு சமைக்கும் போது கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா அழுக்காவாத வச்சுப்பீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு அது ஒரு கிரேஸ். நான் சமைக்கும் போது பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டவ் மட்டும் கலீஜ் ஆகவே கூடாது, துடைச்சிக்கிட்டே இருப்பேன். அம்மா திட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஏன் அப்படி துடைக்கிற, ஒரு வாட்டி இது துடைச்சா பத்தாதா அப்படின்னு சொல்லி. அது என்னவோ தெரியல, எனக்கு சின்ன வயசுலேருந்து அது பழக்கம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வதக்கி வச்ச வெங்காயம் இருக்கு இல்லையா, அது வந்து பருப்பு கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி, ஒரு ரசம் வைக்கிற அளவு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துட்டு இப்போ தான் கல்லுப்பு சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். அதுக்குள்ளே களிக்கு பார்த்திங்கன்னா ரைஸ் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக, இல்லைன்னா நொய்யரிசி கூட சேர்த்துக்கலாம். வெறும் களி சாப்பிட்றதுக்கு முடியாது அப்படின்றதுனால நான் கொஞ்சமாக ரைஸ் சேர்த்துக்கிறேன். அம்மாவுக்கு எப்போவுமே நான் பல்காக மாவு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவேன். ஒரு 2 கிலோ கிட்ட நான் அரைப்பேன் இல்லையா ஒரு பல்காக, அதிலே பாதி எடுத்துகிட்டு வந்து அம்மாவுக்கு கொடுத்துருவேன். இப்போ ஃபைனலாக நல்லா கொதித்த உடனே கொத்தமல்லி சேர்த்து நல்லா இறக்கி விட்டோன்னா சூப்பரான கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தில் நெய் விட்டு அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஹஸ்பண்டுக்கு பாப்பாவுக்கு என்னுடைய பசங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் களி சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கும் சின்ன சின்ன உண்டையாக செஞ்சு வச்சுட்டேன். டின்னருக்கு பார்த்திங்கன்னா மத்தியானம் பண்ண தயிர் சாதம், களி, ரைஸு, அப்புறமா கிள்ளி போட்ட சாம்பார், இதுதான் இன்றைக்கி டின்னர் மெனு. அப்புறமா கொஞ்சமாக வடை மாவு இருந்தது, அதையும் சேர்த்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி வடை போட்டு எடுத்துட்டேன். காலையில் ஏஞ்ச உடனே பார்த்திங்கன்னா டிஃபன் பண்ணுறதுக்கும் வெங்காயம் இல்லை, எல்லாம் கிள்ளி போட்டு சாம்பார் போட்டிருந்தாலே எல்லாமே காலி ஆகிடுச்சு. நானும் என் பையன் சேர்ந்து கடை தெருவுக்கு போயிட்டு ஒரு வெங்காயம் வாங்கிட்டு வந்துட்டோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா சீப்பாக விற்றுட்ருந்தாங்க, 4 கேஜி 100 ரூபா அப்படின்னு சொல்லி நல்லா இருந்ததுன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். வெயில் பார்த்திங்கன்னா செம்ம பொழுக்குது. நான் டைம் பார்த்திங்கன்னா 8:30 மணிக்கு தான் போனேன். அதுவே டைம் பாருங்கள், பெங்களூரில் எவ்வளோ வெயில் இருக்குது. கூடவே பார்த்திங்கன்னா லிஃப்ட்டில் ஏறும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுட்டு இருந்தான், சின்ன பசங்க எல்லாம் ஒண்டியாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நானும் கேட்டுகிட்டே இருந்தேன். அவனும் அப்போ தான் தூங்கி ஏஞ்சான். அதனால் மூஞ்சி பார்த்திங்கன்னா வாஷ் எதுவும் பண்ணல, அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டேன் வாடா அப்படின்னு சொல்லி. என்னுடைய பையனுக்கு பார்த்திங்கன்னா என்னோடய அம்மா வீட்டில் இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும். எக்ஸாம் முடிஞ்ச மறுநாளே வந்துட்டான், லீவுன்னு தெரிஞ்ச உடனே. 1 வீக் ஆச்சு அவன் வந்து, நான் வரதுக்கு 1 வீக் ஆகிடுச்சு. கேட்டுகிட்டே இருந்தான் டெய்லி ஃபோன் பண்ணி, எப்போ வரேம்மா எப்போ வரேன் அப்படின்னு சொல்லி. நான் வரேன் இருடா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். எனக்கு சின்ன சின்ன வேலைகள், யுகாதி பண்டிகை நடுவில் வந்துச்சு, அதெல்லாம் க்ளீனிங் வேலை இருந்தது, அதனால் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வெயில் பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்கு எவ்வளோ வெயில் சுல்லுன்னு நடிக்குது. வர வர சென்னை கிளைமேட் ஆகிடுச்சு, பெங்களூர் கூட. நானும் என்னுடைய அண்ணா அப்புறம் பையன் எல்லாருமே சேர்ந்து துணியை எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்ப வெயிலுன்றதுனால அவங்களும் கூட வந்தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு நானும் அம்மா மீன் கடைக்கு போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்தோம். என்னவோ தெரியல, மீன் குழம்பு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாங்கடா, ரோகோ, அப்புறம் இன்னொன்று தெரியல என்ன மீனுன்னு. அம்மா இளநீர் உடச்சி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அவங்க அந்த வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. மீன் குழம்பு வச்சுடு அப்படின்னு சொன்னாங்க. நானும் கையோட மசாலா எல்லாம் ரெடி பண்ணி ஃபிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா மேரினேஷன் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். ஆல்ரெடி மீன் குழம்பு செய்யலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன், எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். மசாலா அரைக்கும் போது பார்த்திங்கன்னா வீட்டுக்கிட்ட ட்ரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிடுச்சு. சரி, இன்னும் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. ராத்திரி கிள்ளி போட்ட சாம்பார் இருந்தது இல்லையா, அதுக்கே பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் முட்டையும் வேக போட்டுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிள்ளி போட்ட சாம்பாருக்கு ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு சாப்பிட்ணுன்ற ஒரு கிரேஸ்னால வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி, பசங்களானா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மட்டும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிடிக்காது. ஆனால் இந்த மீன் என்னவோ தெரியல ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுன்னு இதுவே நல்லா சாப்பிட்டுட்டேன்.
மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரையோட முடிச்சிட்டேன். ரைஸ் எதுவுமே எடுத்துக்கல, நான் டயட்டில் இருக்கிறதுனால. அப்புறமா பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்துடுச்சு சீக்கிரமாக. மீன் குழம்பு வச்சு சூப்பராக அன்னைக்கு லஞ்ச் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். கையோட பார்த்தீங்கன்னா கிச்சன் வேலை எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கிச்சனில் வேலை செய்யும் போதே சின்ன சின்ன வேலைகள் அப்படியே பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். என்னுடைய ரெசிபீஸ் எல்லாமே என்னுடைய இன்னொரு சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணும்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். கூடவே முட்டை வேக போட்டிருந்தேன் இல்லையா, அதையும் கையோடு உரித்து அந்த முட்டை தோல் இருக்கு இல்லையா, நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எப்போவுமே எடுத்துகிட்டு போய் செடியில் போட்டோன்னா செடி சூப்பராக வளரும். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய குக்கிங் சேனல் பார்த்திங்கன்னா இன்னொரு சேனல் இருக்குது. நான் அது ரன் பண்ணுறதுனால இது எடிட்டிங் வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அது கான்சன்ட்ரேஷன் நிறைய போயிடும். இது பண்ணுறது எப்பயோ ரேராக தான். ஆனால் இனிமேல் என்னுடைய வீடியோஸ் ரெகுலராக வரும். வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொட்டீன் வேலை எப்போவுமே இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய்.